ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாம் நீங்க கேட்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு நகைச்சுவை சிறுகதை திரு சாவி அவர்கள் எழுதிய வசூலான வாடகை அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு சிறுகதை. கேட்கலாமா? 2 பெரிய அறைகள், ஒரு கூடம். இந்த தாழ்வாரத்திலையும் பாதியை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். வாடகை 12 ரூபாய் தான். இந்த தெருவுல இவ்வளவு மலிவா வேறு எங்குமே இடம் கிடைக்காது என்று சபாபதி ஐயர் வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி பாடமாய் போன மேற்படி வார்த்தைகளை அன்னைக்கு புதுசா வீடு பார்க்க வந்தவர்கிட்ட ஒப்பிச்சாரு. ஓஹோ, இந்த சமையல் அறையில புகை போகாது போல இருக்கே, ரேலி அறையில வெளிச்சத்தையே காணுமே, காத்து வராதோ, கொடி கட்டுறதுக்கு வசதியே இல்லையே, வாடகை என்ன சொன்னீங்க, 12 ரூபாயா? அப்பாடா, தனி வீடு பார்க்கலாம் போல இருக்கே இந்த வாடகைக்கு. துவையல் அரிக்க வேணும்னா அம்மைய காணோம். எனக்கு துவையல்னா உயிர். இந்த வீட்டுக்கு குடி வந்தா துவையல் சாதத்தை விட்டுடணும் போல இருக்கே. குழாயில மணிக்கு எத்தனை படி ஜலம் கொட்டும் என்று வந்தவர் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு சபாபதி ஐயரின் இடுப்பை ஒடித்தார். சபாபதி ஐயர் இதற்கெல்லாம் சளைக்கவில்லை. இவரை போல் அவர் எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கிறார். அதெல்லாம் இல்லைங்கானோ, ஜன்னலை திறந்துட்டா போதும், காத்து சிண்ட பிச்சுக்கிட்டு போகும் என்றார் அவர். அவர் அப்படி சொல்லி முடிப்பதற்குள் வந்தவர் தமது தலையை தடவிக்கொண்டார். நல்ல வேளையாக தமக்கு வழுக்கை தலை என்று ஞாபகம் வந்ததும் சந்தோஷப்பட்டு கொண்டார் வந்தவர். சபாபதி ஐயர் மேலும் போகவா இடமில்ல, கறி அடுப்புல சமைச்சுக்கிறவங்களுக்கு தான் இங்க வாடகைக்கு விடுறது. எல்லோருக்கும் பொதுவா பின்கட்டுல ஒரு அம்மி இருக்கு, அங்க போய் உமக்கு வேண்டிய தொகையில அரைச்சுக்கலாமே என்றார் அவர். 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சபாபதி ஐயர் வீடு பார்க்க வந்தவரிடமிருந்து அட்வான்ஸ் பணம் 12 ரூபாயை வாங்கி கொண்டார். முன்பணம் கொடுத்து விட்டு போன சங்கர் ராவும் முதல் தேதி அன்று சக குடும்ப சமேதராய் சபாபதி ஐயர் வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்தார். சபாபதி ஐயர் வீட்டில் 3 மாத காலமாக காலியாய் கிடந்த பாகம் இப்போது வாடகைக்கு விட்டாயிற்று. அவரது தம்பலிங்க தெரு 78ஆம் நம்பர் வீட்டில் இருந்து இனி மாதம் பிறந்தால் முழுசாக 65 ரூபாய் வாடகை கிடைத்துவிடும். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வரையில் சபாபதி ஐயர் மேற்படி வீட்டில் தான் குடியிருந்தார். அப்போதெல்லாம் அவர் சர்க்கார் உத்தியோகத்தில் இருந்தார். மாத சம்பளம் 150 ரூபாய் கிடைத்தது. அவர் இப்போது ரிட்டையர் ஆகிவிட்டதால் பென்ஷன் பணத்தை வைத்துக் கொண்டு குடும்ப செலவு போக பேங்கில் பணம் போட்டு வைக்க முடியாதாகையால் தம்முடைய வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு கோடம்பாக்கத்தில் தமக்காக ஒரு 27 ரூபாயில் தனி வீட்டை பார்த்து கொண்டார். தம்முடைய வீட்டிலிருந்து வந்த வாடகை 65 ரூபாயில் 27 ரூபாய் போனாலும் மிச்ச பணம் லாபம் தானே. இந்த உத்தேசத்தோடுதான் அவர் கோடம்பாக்கத்துக்கு குடிபோனார். சென்ற 3 மாத காலமாக சபாபதி ஐயர் வீட்டில் ஒரு பாகம் காலியாகவே இருந்ததால் மாதம் 12 ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறதே என்று அவர் வருத்தப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் சங்கர் ராவ் அந்த பாகத்தை வந்து பிடித்துக் கொண்டார் இப்போது. ஆனால் குடி வந்து மாதம் 2 ஆகியும் ஒரு தம்படி கூட அவர் வாடகை கொடுக்கவில்லை. வீட்டுக்காரர் 1 மாதம் பொறுத்தார், 2 மாதம் காத்திருந்து பார்த்தார், 3வது மாதம் சங்கர் ராவுக்கு ஆள் அனுப்பினார். ஆனால் சரியான பதில் கிடைக்காததால் கோடம்பாக்கத்தில் இருந்தபடியே ராவுக்கு ஒரு கடிதமும் எழுதினார். அதற்கும் சரியான பதில் இல்லாமல் போகவே சபாபதி ஐயருக்கு அசாத்திய கோபம் வந்துவிட்டது. கோடம்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு வந்து சங்கர் ராவை கண்டு கண்டிப்பாக பேசினார். சங்கர் ராவ் சாவதானமாக, உம்முடைய பணம் எங்கேயும் போயிடாது, பெட்டியில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க, அடுத்த மாசம் எப்படியும் கொடுத்துறேன் என்று சமாதானமாக பதில் சொல்லி அனுப்பினார். இதற்குள் வெயில் காலம் வந்துவிட்டதால் சபாபதி ஐயருக்கு கோடம்பாக்கத்தில் வசிக்க முடியவில்லை. வெயில் தீட்சண்யம் அங்கே பொறுக்க முடியாமல் இருந்தது. வாடகை கொஞ்சம் அதிகமானாலும் பாதகமில்லை என்று பூந்தமல்லியில் வீடு பார்க்க ஆரம்பித்தார். அநேக தெருக்களை சுற்றி பல வீடுகள் ஏறி இறங்கின பிறகு கடைசியாக ஒரு வீடு அவர் மனதுக்கு பிடித்ததாக இருந்தது. வெளி தாழ்வாரத்து ஜன்னல் கம்பிகளில் கட்டப்பட்டிருந்த டூலெட் போர்டை கவனித்தார். 30 ரூபாய் வாடகை. முழு விவரத்திற்கு ஜார்ஜ் டவுன் தம்புலிங்க தெரு 78ஆம் நம்பர் வீட்டில் விசாரிக்கவும் என்று அதில் விவரம் கொடுக்கப்பட்டிருந்தது.
அதை கண்டதும் சபாபதி ஐயருக்கு ஒன்றுமே புரியவில்லை. தம்புலிங்க தெரு 78ஆம் நம்பர் வீடு நம்முடையதல்லவா? அங்கே யாரை விசாரிப்பது? ஒருவேளை அங்கே குடியிருப்பவர்களின் சொந்தக்காரர்கள் அல்லது சிநேகிதர்களின் வீடாயிருக்குமோ என்று யோசித்து பார்த்தார். உடனே கிளம்பி சென்று தம் வீட்டில் விசாரித்ததில் அது சங்கர் ராவுடைய வீடு என்று தெரிந்தது. சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டுதான் ஒன்று குடித்தனம் செய்து கொண்டிருந்தார் சங்கர் ராவ். அவருக்கு வேலை வெட்டி கிடையாது. மனைவி வகையில் வந்த அந்த வீடு அவருக்கு சொந்தமாக இருந்தது. 10-12 ரூபாயில் கூட்டு குடித்தனம் இருந்து கொண்டு சொந்த வீட்டு வாடகை பணத்தை கொண்டு காலட்சேபம் பண்ணலாம் அல்லவா? அந்த உத்தேசத்துடன் தான் சங்கர் ராவ் பூந்தமல்லியில் இருந்த தமது வீட்டில் டூலெட் போர்டை தொங்கவிட்டு விட்டு ஜார்ஜ் டவுனுக்கு குடி வந்து சேர்ந்தார். மேற்படி வீடு அதுவரையில் காலியாகவே இருந்ததால் தான் சங்கர் ராவால் அவர் குடியிருந்த வீட்டுக்கு வாடகையை கொடுக்க முடியவில்லை. இந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு சபாபதி ஐயர் சங்கர் ராவையும் அழைத்து கொண்டு பூந்தமல்லிக்கு போய் அந்த வீட்டை திறக்கச் சொல்லி வீடு பூராவும் பார்வையிட்டார். சங்கர் ராவ் மொத்தம் 6 அறைகள், இது கூடம். இந்த தாழ்வாரம் பூராவையும் உபயோகிச்சுக்கலாம். இதோ பாத்தீங்களா, பேஷான அம்மி. குழாயில பாருங்க, ஜலம் நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டுகிறது. துவைச்ச துணியை உலர்த்த பொடி எவ்வளவு சௌகரியமா இருக்கு பாருங்க. வாடகை 30 ரூபாதான். இந்த பக்கத்துல இவ்வளவு மலிவா வேறு வீடே கிடைக்காது என்று சபாபதி ஐயர் தனக்கு முன்பு ஒப்பித்த பாடத்தை இப்போது திருப்பிச் சொன்னார் சங்கர் ராவ். அதெல்லாம் சரிதாங்கானோ, இந்த சமையல் அறையில புகை போறதுக்கு இடமே இல்லையே என்று சபாபதி ஐயர் கேட்டார். புகையா? அடுப்பு மூட்டி இங்க சமையல் செய்யக்கூடாதுங்கானோ, கறி அடுப்புலதான் சமையல் நடத்தணும். காத்த பாத்தீங்களா, எவ்வளவு கணக்கா வீசுதுங்க என்று குத்தலாக சொன்னார். இருவரும் ஒரு விதமாக பேசி முடித்ததும் சங்கர் ராவ் சபாபதி ஐயரிடமிருந்து முன்பணமாக 6 ரூபாய் வாங்கிக் கொண்டார். ஏனென்றால் சங்கர் ராவ் சபாபதி ஐயருக்கு 2 மாத வாடகை பாக்கி தர வேண்டி இருந்ததல்லவா? அந்த பாக்கி போக 6 ரூபாயே கொடுத்தார் சபாபதி ஐயர். சங்கர் ராவ் சமயத்தை நழுவ விடாமல், பாத்தீங்கானோ, உம்முடைய பணம் எங்கேயும் போயிடாது, பெட்டில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கன்னு நான் சொன்னனே, இப்போ சரியா போச்சா? நான் சொன்னபடியே இப்போ பிடிச்சு கொண்டீரல்லவா என்று இடித்து காண்பித்தார் அவர். சாவி எழுதிய வசூலான வாடகை நகைச்சுவை சிறுகதை முற்றும். இந்த கதை 1960களில் வெளியானது.